ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஸ் ஹோம் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊலி ஃப்ரெஷ் ஃப்ரைங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ராக்ஸ் ஹோம் டைமுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையானது தான் பார்த்துடலாங்க. நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, சோம்பு, கருவேப்பிலை, மிளகாப்பொடி, மிளகு, உப்பு எல்லாமே எடுத்து இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இது. ஃபஸ்ட்டு நான் மிளகு போட்டுக்கிறேன். இது ஒரு சின்ன ஸ்பூன் டு ஒரு ஸ்பூன் இருக்குங்க மிளகு, அதை போட்டுக்கிட்டேங்க. பின்ன சோம்பு ஒரு ஸ்பூன் இருக்குங்க, அது போட்டுக்கிட்டேங்க. இது ரெண்டையும் நம்ம திரிச்சிட்டு வந்துடலாம். நல்லா திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அதெல்லாம் அரைச்சா நம்ம ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், திரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா மிளகாய் பொடி நான் இதுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் சின்ன ஸ்பூன் தாங்க, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது லேசாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இது பாருங்கள், தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வாங்கங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு தக்கன பேஸ்ட் பதத்துக்கு அதை அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லைங்க. அரிசி மாவோ, கடல மாவோ, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ எது இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாங்கங்க அதில். இப்போ எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி நான் வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அளவுக்கு நல்லாவே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், போட்டிருக்கேன் நான். நல்லா வெந்து வரட்டுங்க. உடனே திருப்பிட்டிங்கன்னா ஒட்டிருங்க அது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மறுபக்கமாக திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க இது. இந்த மீனுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இப்போது என்னோடய ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சாச்சுங்க. நான் எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இப்போது நம்ம சேனலான ராக்ஸ் ஹோம் டைமுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.